நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது வரைக்கும் உன்கிட்ட வெளிப்படையா சொல்லாத விஷயம் ஒண்ணு இப்ப சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னது? ஐ லவ் யூ சரவணா. அக்கா, இப்படியே அழுதுட்டு இருந்தா என்னக்கா ஆக போகுது? நீங்க இங்க அழுதுட்டு இருக்கீங்க, பாஸ் அவர் ரூம்ல வருத்தப்பட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் முதல்ல பேசுங்கக்கா. என்ன பண்ணலான்னு பேசி ஒரு முடிவெடுங்கக்கா. நான்லாம் அட்வைஸ் பண்றேன்னு நினைக்காதீங்கக்கா. சாரிக்கா. இல்ல அழகேசா, அம்மாவும் அண்ணனும் அப்பா கிட்ட பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். எப்படியும் இன்னைக்கு பேசிடுவாங்க. காலையே பேசிட்டாங்களேக்கா? ஆமாக்கா, தமிழ் சார் கிட்ட காலையே மேடமும் வைத்தியவாசும் பேசிட்டாங்கக்கா. என்னாச்சு? அப்பா என்ன சொன்னாங்க? சொல்ல அழகேசா. தமிழ் சார் என்ன சொன்னாங்கன்னு தெரில, ஆனா வீட்டை விட்டு கோயிச்சுட்டு போயிட்டாருக்கா. அவர்கிட்ட பேசி சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரதான் வைத்தி பாசும் மேடமும் போயிருக்காங்கக்கா. என்ன சொல்ற? ஆமாக்கா, எனக்கு என்னமோ இந்த பிரச்சனை சீக்கிரம் முடியுமோன்னு தோணலக்கா. இனி பாசும் நீங்களும் மட்டும்தான் ஏதாவது செய்யணும். என்னக்கா? அம்மாவும் அண்ணனும் பேசிட்டா பிரச்சனை முடிஞ்சிரும்னு நினைச்ச அழகேசா. பார்க்கலாம்க்கா. சார்கிட்ட பேசி சமாதானப்படுத்த தானே போயிருக்காங்க. அதுக்கு முன்னாடி எதுக்கும் நீங்க பாஸ் கிட்ட பேசுங்கக்கா. சரவணா என் மேல கோவத்துல இருக்கானா? அவரும் எதுவும் பேசலக்கா, அமைதியா தான் இருக்காரு. தப்பு பண்ணிட்ட அழகேசா. அந்த வேட்டை என்ன பிடிக்கலன்னு நான் முன்னாடியே அப்பா கிட்ட சொல்லி இருக்கணும். சரவண சொல்லிக்கிட்டே தான் இருந்தா. நான் தான் அசால்ட்டா விட்டுட்டேன். நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி எதுவும் ஆக போறது இல்லக்கா. ஆக வேண்டியதை பாருங்க. சரவணா எங்க இருக்கா? ரூம்ல தான்க்கா இருக்காரு. சரவணா, சரவணா. சந்தோஷமா? இப்ப சந்தோஷமா? உங்க அப்பா கிட்ட பேசிட்டு உங்க அப்பா கிட்ட பேசி எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். என்னமோ எங்க அப்பாக்கு நான் செல்ல பொண்ணு, அவர் என்ன கேட்காம எதுவும் செய்ய மாட்டாருன்னு அது இதுன்னு சொன்ன. இப்ப என்ன நடந்துச்சு? என்னமோ நான் மட்டும் இப்படி எல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்ட மாதிரியே சொல்றியே சரவணா. ஏய், பேசாதடி. எதுக்கு என் முன்னாடி நிக்கிற? போ, எங்கேயாவது போ. ஆரம்பத்துல இருந்து எல்லா பிரச்சனைக்கும் நீதான் காரணம். அவசரப்படாதுன்னு படிச்சு சொன்னேன். கெஞ்சியும் கேட்டேன், கேட்டியா? அந்த வேட்டை என்ன வர வைக்காதன்னு சொன்னேன், கேட்கல. இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்காதன்னு சொன்னேன், கேட்கல. கடைசி வரைக்கும் அவனை பிடிக்கலன்னு உங்க அப்பாட்ட சொல்லணும்னு எவ்வளவோ சொன்னேன், அதையும் கேட்கல. இப்ப மட்டும் ஏண்டி என் முன்னாடி வந்து நிக்கிற? போ, அந்த வேட்டையை கல்யாணம் பண்ணிக்கோ.
நடந்த எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், ஒத்துக்கிறேன். ஆனா நான் மட்டுமே காரணம் இல்ல சரவணா, நீயும் தான் காரணம். என்னது? நான் தான் உன்னை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன்னு தெரியுதுல்ல. என்கிட்ட சட்டன் உண்மையை சொல்லிருக்க வேண்டியது தானே. அப்ப மட்டும் சொல்ல முடியாது, ஏன்னு கேட்காத, அது இதுன்னு பில்டப் கொடுத்துட்டு இப்போ நடந்த எல்லாத்தையும் வச்சு நீ என்ன ஏமாத்துறன்னு முடிவு பண்ணி அவசரப்பட்டுட்டேன்டா. நான் பண்ணது ஒரே ஒரு தப்பு தான். உன் மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சதும் எங்க அப்பா கிட்ட வேட்டைன்னு பிடிக்கலன்னு சொல்லியிருக்கணும். அதை இத்தனை நாளா சொல்லாம விட்டதுதான் நான் பண்ண ஒரே ஒரு தப்பு. டேய், முன் கோவத்தை விடு, அவசரப்படாத, பொறுமையா இருன்னு என்கிட்ட வாய் கிழியே பேசிட்டு அதத்தான் இப்ப நீயும் பண்ணிட்டு இருக்க. புரிஞ்சுக்கோடா. ஏய் ஓடி. இதுக்கு மேலேயும் நீங்கள் வேட்டைங்க தான் அவளை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நானும் அம்மாவும் இந்த வீட்டை விட்டு போய் தனியாக இருந்துக்கிறோம், இல்லை தாத்தா வீட்டுக்கு போய் அப்பத்தா கூட இருந்துக்கிறோம். தமிழ் அங்கே வந்து உட்காந்துருக்காரு. தமிழ், தமிழ், என்னப்பா இங்கே வந்து உட்காந்துருக்கா? என்னப்பா கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு? என்னாச்சுப்பா உனக்கு? என்னாச்சுன்னு சொல்லு தமிழ். வாழ்க்கை எனக்கு மட்டும் ஏன்னு என்னைக்குமே ஏமாற்றமா இருக்கு. என் குடும்பத்தை தாண்டி எனக்கு வேற ஏதாவது நினைப்பு இருக்கானே? என்னை பத்தி நான் என்னைக்காவது யோசிச்சிருப்பேன் நானே? இல்லப்பா, நீ உசுறு வாழ்றது உன் குடும்பத்துக்காக தான்னு எனக்கு தெரியாதாப்பா? இப்ப என்னாச்சுப்பா? இப்ப ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுற? நான் உசுருக்கு உசுரா நேசிக்கிற சொந்தமெல்லாம் என்னை விட்டு போயிடுவேன்னு சொல்லும் போது ரத்தம் சுண்டி போய் நெஞ்செல்லாம் அடைக்குதுங்க. என் தங்கச்சி மீனாட்சி மேல நான் உசுருக்கு உசுரா பாசம் வச்சிருந்தேன். ஆனா அவளும் ஒரு நாள் புருஷனா பிறந்த விடான்னு வந்தப்ப புருஷன் தான் வேணும்னு புருஷன் முன்னாடியே போயிட்டான். 25 வருஷம் ஆச்சு. இன்னும் இந்த அண்ணன் நினப்பு அவளுக்கு வந்த மாதிரி தெரியல. என் தங்கச்சி என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் யாருக்காக என்னை உசுறு வாழ்ந்துகிட்டு இருக்கேன்? என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்காக மட்டும்தானே. உலகமே இவங்க தான் தானே இருந்த. ஆனா இன்னைக்கு அவங்களும் என்னை விட்டு போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் வாழ்க்கையில என்ன பெருசா வாழ்ந்துட்டேன்னு நினைக்க தோணுதுன்னு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் தங்கச்சி என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் யாருக்காக என்னை உசுறு வாழ்ந்துகிட்டு இருக்கேன்? என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்காக மட்டும்தானே. உலகமே இவங்க தான் தானே இருந்த. ஆனா இன்னைக்கு அவங்களும் என்னை விட்டு போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் வாழ்க்கையில என்ன பெருசா வாழ்ந்துட்டேன்னு நினைக்க தோணுதுன்னு. நீங்க யாரும் போக வேண்டாம், அதுக்கு பதிலா நானே போறேன்னு சொல்லிட்டு நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன்னு. ஏதோ மனஸ்தாபத்தில் அப்படி பேசியிருப்பாங்க, நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடாதா? எவ்வளவுன்னு விட்டு கொடுக்கறது?
இனி விட்டு கொடுக்கறதுக்கு என் உசுறு மட்டும்தானே இருக்கு. இந்த அவங்களே உன்னை தேடிட்டு வந்துட்டாங்க தம்பி. கோபத்துல பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்காம முதல்ல வீட்டுக்கு போற வழியை பாரு. நான் வர்றப்பா. தம்பி நீ முதல்ல வீட்டுக்கு போ. என்னங்க என்னங்க இங்க உட்கார்ந்துருக்கீங்க? எங்க வந்தீங்க? இருக்கனா இல்ல செத்துட்டானான்னு பார்க்க வந்தீங்களா? ஐயோ, அப்பா ஏன்ப்பா இப்படிலாம் பேசுறீங்க? வாங்கப்பா வீட்டுக்கு போலாம். இல்லைங்கய்யா, உங்களை நான் கும்பிட்டு கேட்டுக்கிறேன். என்னை விட்டுருங்க. இனி நான் யாருக்காகவும் வாழ்றதா இல்லை. என் காலம் இருக்கிற வரைக்கும் இந்த கோயில்லையே ஒரு மூலையில் தங்கி இருந்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. அப்பா நீங்க இப்படி பேசுற அளவுக்கு என்னப்பா நடந்தது? ஒன்றும் நடக்கல சாமி. எல்லாம் ஏன் தப்பு தான். நான் எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்கிட்டா தான் நினச்சிக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்பா வாங்கப்பா. ஐயா, நான் எங்கேயும் வரலைன்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஏன் தொந்தரவு பண்றீங்க? நீங்க போய் உங்க தங்கச்சிக்கு எவனுக்காவது கட்டி கொடுங்க. பொண்ணுக்கு அப்பா எங்கன்னு கேட்டா அவர் சாமியாரா போயிட்டாரு, இல்லைன்னா செத்து கூட போயிட்டாரு சொல்லு. போங்க. என்னங்க கோயில்ல உட்கார்ந்து இப்படி எல்லாம் பேசாதீங்க. இவ்வளவு அடம் பிடிச்சு நீங்க அந்த வேட்டையில தான் மீனாட்சியை கட்டி கொடுக்கணுன்றதுக்கு காரணம் என்னப்பா? தெரியணுமா? உனக்கு காரணம் தெரியணுமா? சொல்றேன், காரணத்தை சொல்றேன். என்னங்க இப்ப நாம வாழ்ற வாழ்க்கை என் தங்கச்சி சுதா நமக்கு போட்ட பிச்சை தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு நாமெல்லாம் காரும் பங்களாவுமா மான மரியாதையோட இருக்கோம்னா அதுக்கு காரணம் என் தங்கச்சி சுதா. சுதா மட்டும் இல்லைன்னா நீ, நான், உங்க அம்மா எல்லாம் என்னைக்கோ மருந்தை குடிச்சிட்டு செத்து போயிருப்போம்டா. என்ன சௌந்தர்யா, அவனுக்கு தான் நடந்தது எதுவும் தெரியாது, உனக்குமா தெரியாது? நான் சொல்ல சொல்ல அப்படியே ஆச்சரியமா பாக்குற. என்னப்பா நடந்துச்சு? நீ பிறந்து கை குழந்தையா இருந்த சமயம் அண்ணே. ஏய் சுதா, நீ எப்பமா வந்த? இன்னைக்கு தான் 12 மணி பஸ்ல வந்தேன். என்னடா விசேஷம்? மாப்பிள்ளை எல்லாம் சௌக்கியம் தானே? நல்லா இருக்காங்கண்ணே. எல்லாரையும் பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் புறப்பட்டு வந்தேன். சரிம்மா சரிம்மா. சரி, கை கழுவிட்டு வாங்கண்ணே, சாப்பிடலாம். நான் வீட்டுக்கு வந்து சாப்பிட மாட்டேனா? எதுக்கு வேகாத வெயில எடுத்துட்டு வர? அது எப்படி என்ன விட முடியும்? அண்ணி கைப்புள்ளையோட இருக்காங்க. நீ மோட்டார் ஓட்டிட்டு சாயங்காலம் தான் வருவேன்னு சொன்னாங்க. அதான் எங்க அண்ணன் பசி தாங்க மாட்டாரு, நானே சாப்பாடு கொண்டு போறேன்னு சொல்லி கொண்டு வந்தேன். சரிம்மா, நீ தோப்புல இரு, அண்ணன் கையை கழுவிட்டு வந்துடுறேன். சரிண்ணே. பாத்து போ. என்ன குழம்புமா? நாட்டுக்கோழி குழம்புனே. நான் வந்திருக்கேன்னு அண்ணி வச்சாங்க. அடடே, குடுமா குடுமா குடு. சாப்பிடுங்கண்ணே. நீ சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேன். யோ, வாங்கின கடனை கொடுக்க துப்பு இல்ல உனக்கெல்லாம். வாய்க்கு ருசியா நாட்டுக்கோழி குழம்பு கேக்குதா? தூ, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். யோ தமிழ், என்னைக்கு தான் எங்க கடன்லாம் கொடுக்க போற? எப்ப வந்து கேட்டாலும் வெள்ளாம முடியிட்டோம் பொய் சொல்றிய. உனக்கு பொய் சொல்ல நாக்கு கூசல?
ஐயா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்க. உங்களுக்கே தெரியும் ஊர்ல 2 வருஷமா மழை இல்லை. தோட்டத்துல 3 இடத்துல போற போட்டும் தண்ணி அரை மணி நேரம் தான் பாயுது. இந்த கதையெல்லாம் எங்ககிட்ட சொல்லாத. இந்த புத்தி எங்ககிட்ட ஸ்பீடு வெட்டி வாங்குறதுக்கு முன்னாடியே இருந்திருக்கணும் உனக்கு. நானும் 4 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒழுங்கா தானங்க வட்டி கட்டிக்கிட்டு இருந்தேன். பொண்டாட்டியோட பிரசவ செலவு அது இதுன்னு கொஞ்சம் பணச்செலவு இழுத்துருச்சுங்க. இந்த கதையெல்லாம் எங்க வேண்டாம். வட்டிக்கு வட்டி ஏறி போய் பணம் எக்கச்சக்கமா நிக்குது. இன்னும் 2-3 நாள் எங்களுக்கு பதில் வரணும். இல்ல கழுத்துல துண்டை போட்டு பஞ்சாயத்துல நிப்பாட்டுருவோம். வாங்கய்யா, கடனை கொடுக்க துப்பு இல்ல. ஆனா வருஷம் புள்ளைய நானா மட்டும் இருந்தா பெத்துக்கிறது. விஷம் குடிச்சு செத்துருப்பேன். ஒரு நிமிஷம், அம்மா சுதா, நீ கொஞ்சம் சும்மா இருண்ண. எங்க அண்ணன் உங்களுக்கு எவ்வளவு பணம் தரணும்? எங்க எல்லாத்துக்கும் வட்டியும் முதலுமா சேர்த்து 14 லட்சம் ரூபாய் தரணும். சரிதானய்யா? சரிதாங்க. நாளைக்கு காலையில 11 மணிக்கு வந்து மொத்த பணத்தையும் வாங்கிட்டு போங்க. சரிம்மா, நாளைக்கு காலைல நாங்க வரோம். ஒரு நிமிஷம், நான் இன்னும் பேசி முடிக்கல. கொடுத்த பணத்துக்கு எங்க கிட்ட இருந்து வட்டி வாங்கிட்டு போறீங்க. ஆனா நீங்க சொன்ன சொல்லுக்கு வட்டி கொடுக்க வேண்டாமா? ஊரை கொள்ளையடிக்கிற கொள்ளைக்காரனுக்கும் உங்களுக்கும் என்னையா பெரிய வித்தியாசம்? தூ, இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஊரை அடிச்சு ஒலையில போடுற நீங்க உழைச்சு சம்பாதிக்கிற எங்க அண்ணன்னு தப்பா பேசுறீங்களா? நீங்கெல்லாம் எத்தனை தடவை என் அண்ணன் கிட்டயும் எங்க அப்பா கிட்டயும் வட்டி இல்லாம கைமாத்த பணம் வாங்கிட்டு போனீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு புது பணக்காரங்கிற தோரணை நாக்குல நரம்பு இல்லாம பேச தோணுது இல்ல? ஒழுங்கு மரியாதையா எங்க அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போங்க. இல்ல உங்க பணத்தை கொடுத்த கையோட எல்லார் மேலயும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். என்ன? பணம் வந்தா சரிதாமா. எதுக்குங்க ஒம்பு? மன்னிப்பு கேட்டுப்பா. தமிழ், நாங்க பேசுனது தப்புதான்பா, எங்களை மன்னிச்சிருப்பா. போலீஸ் ஸ்டேஷன்லாம் போகாதம்மா. தமிழ் சொல்லுப்பா. தமிழ நீயும் ஒரு வார்த்தை சொல்லப்பா. நீங்க போயிட்டு வாங்க, அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. ரொம்ப நன்றிப்பா. ஏதோ பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்காத. அடுத்து ஏதாவது பணம் தேவைப்பட்டாலும் சொல்லு. இப்ப போறீங்களா இல்லையா? சரி வாங்கப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னம்மா சுதா, நீ எப்படிம்மா அவ்வளவு பெரிய தொகைய? என்கிட்ட சொந்தமா கொடுக்க ஒண்ணு இல்லைண்ணே. ஆனா என் கல்யாணத்துக்காக நீ கொடுத்த நகை 5 லட்சம் ரூபாய் பணம், சீட்டு போட்ட காசு 3 லட்சம் எல்லாமே இருக்குண்ணே. அதையெல்லாம் வச்சு கொடுத்துடலாண்ணே. ஏம்மா, உன் கல்யாணத்துக்கு கொடுத்த சீரை போய் என் அண்ணன் கஷ்டத்துல இருக்கும்போது என் கழுத்து நிறைய நகை இருந்தா அது பாம்பு உரத்துக்கு சமம்னு என்னால அது முடியாது. உன் நகை உன் பணத்தை தான் திரும்ப தரேன். இதுல என் புருஷனுக்கும் எந்த ஆட்சேபனையும் இருக்காதுன்னு. இதை நான் உனக்கு திரும்ப தர முடியாம போச்சுன்னா நான் என்னம்மா பண்ணுவேன்? எதுக்குன்னு தரணும்? அப்புறம் கடன் கொடுக்கற வட்டிக்காரனுக்கும் கூட பிறந்த தங்கச்சிக்கும் என்னென்ன வித்தியாசம்? அது எப்படிம்மா வாங்கின கடனை திருப்பி கொடுக்காம இருக்க முடியும்? சரிண்ணே, நான் ஒண்ணு சொல்றேன். உனக்கும் சம்மதம்னா அந்த மாதிரியே பண்ணிக்கலாம். என்னம்மா? எனக்கு இந்த பணம் நகையெல்லாம் இப்ப வேண்டாண்ணே. எதிர்காலத்துல எனக்கு ஒரு மகன் பிறந்து உனக்கு ஒரு பொண்ணு பிறந்தா அவளுக்கு இதே சீரை செஞ்சு என் வீட்டுக்கு மருமகளா அனுப்பி வேணு. அது போதும்ண்ணே. அது எப்படிம்மா இப்ப வாங்கின பணத்துக்கு? என் மகனுக்கு உன் மகளை கட்டித்தர மாட்டியாண்ணே? என்னம்மா இப்படி சொல்லிட்ட? நீ சொன்ன மாதிரி உனக்கும் முதல்ல மகன் பிறந்து அடுத்ததான் எனக்கு மகன் பிறந்தா கண்டிப்பா உன் மகனுக்கு என் மகளை கட்டி தருவோமா? உன் வீட்டுக்கு சம்பந்தியாக அதுக்கு நான் தாம்மா கொடுத்து வச்சிருக்கணும். இது சத்தியம்மா, சத்தியம். சரிண்ணே, வாங்க முதல்ல சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் என் தங்கச்சி நிறமாசமா இருந்தப்போ அவ புருஷனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. அவசரமா பண உதவி கேட்டப்போ கூட என்னால சரியான நேரத்துல பணத்தை புரட்ட முடியல. அவ நமக்காக பண உதவி பண்ணாம இருந்திருந்தா
கண்டிப்பா அவ புருஷனை காப்பாத்திருப்பா. இன்னைக்கு என் தங்கச்சி விதவையாய் நிக்கிறது கூட ஒரு வகையில நாமளும் தான் காரணம். இதையெல்லாம் தாண்டி நான் கல்யாணம் பேசுறதுக்காக சுதாவுக்கு ஃபோன் பண்ணப்போ ஹலோ, என்ன விஷயம்னு திடீர்னு ஃபோன் பண்ணிருக்க? சுதா, ஒரு நல்ல நாளா பார்த்து ஊருக்கு கிளம்பி வாமா. என்ன விஷயம்னு? நம்ம பெருமாளுக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கம்மா. அண்ணே, நிஜமா தாம்மா, நீ நேர்ல வந்தா எல்லாத்தையும் பேசி முடிச்சிடலாம். ரொம்ப சந்தோஷம் அண்ணே. எனக்கும் தாம்மா. அண்ணே, நிறைய பேர் என்கிட்ட உன் அண்ணன் மீனாட்சிக்கு ஊர் ஊரா மாப்பிள்ளை தேடுறாருன்னு சொன்னாங்க. ஆனா நான் அதெல்லாம் நம்பல அண்ணே. என் அண்ணன் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு, என் மகனுக்கு தான் பொண்ணை கட்டி கொடுப்பாருன்னு உறுதியா சொன்னேன்னு. என் நம்பிக்கை வீண் போகல அண்ணே. என் அண்ணன் எனக்கு செஞ்ச சத்தியத்தை மறக்கல. அம்மா, இப்பவும் நான் சத்தியம் பண்றேன், என் மகளை பெருமாளுக்கு தண்டா கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். உண்மையை சொல்லணும்னா பணங்காசு வந்ததுக்கு அப்புறம் காலப்போக்கில் என் தங்கச்சிக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மறந்துட்டேன் தான். ஆனா சுதா அதை இன்னும் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சதும் என் மனசுல சுருக்குன்னு குத்திடுச்சு. குற்ற உணர்ச்சியில நான் கூடி குறுகி போயிட்டேன். இப்ப சொல்லுங்க, நான் பெருமாளுக்கு மீனாட்சியை கட்டி கொடுக்க கூடாதா? சொல்லுங்கன்றல, நான் எடுத்த முடிவு தப்பா? இதுக்கு மேலேயும் நான் பண்ணது தப்புன்னு சொன்னீங்கன்னா நம்மள மாதிரி நன்றி கெட்டவங்க இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது.